அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் இலவசம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் வியூகங்களை திமுக தலைமைக்கு அதிமுகவை சேர்ந்த சிலர் தெரிவிப்பதாக பாரதிய ஜனதா மேலிடத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து யார் அவர்கள் என மத்திய உளவுத்துறை விசாரணையில் இறங்கியுள்ளது. இதுகுறித்து பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறியதாவது: திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியாக உள்ளார். அதற்கான நடவடிக்கைகள், திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் உள்ளிட்ட வியூகங்களை பாரதிய ஜனதா மேலிடம் வகுத்து வருகிறது. இந்த விவரங்கள் கூட்டணியில் இருக்கும் அதிமுக தலைமையிடம் தெரிவிக்கப்படுகின்றன. அவை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோருக்கு கூறப்படுகிறது. ஆனால் சிலர் அதை திமுக தலைமையிடம் உளவு சொல்வதாக பாரதிய ஜனதாவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. உதாரணமாக, பிரதமர் மோடி இம்மாத இறுதியில் கன்னியாகுமரி வருவதாக தகவல் வெளியானது. ஆனால் அவர் மதுரை வந்து அங்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று திருப்பரங்குன்றம் விவகாரம் பற்றி பேச இருந்தார். இது தொடர்பாக அதிமுகவுக்கு தகவல் கூறப்பட்டது. ஆனால் இத்தகவல் வெளியில் கசிந்தது. எனவே மதுரைக்கு பிரதமர் மோடி வந்தால் பாதுகாப்பு பிரச்சினை ஏற்படும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பிரதமரின் பொதுக்கூட்டம் சென்னைக்கு மாற்றப்பட்டது. இதேபோன்று பல தகவல்கள் திமுக தரப்புக்கு செல்வதை பாரதிய ஜனதா உறுதி செய்துள்ளது. எனவே புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது, தொகுதி பங்கீடு ஆகியவை குறித்து ஆலோசிக்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் டில்லி வருமாறு பாரதிய ஜனதா மேலிடம் அழைக்கிறது. சமீபத்தில் டில்லி சென்ற பழனிசாமியிடம் திமுகவுக்கு தகவல் கசிவது குறித்து அமித்ஷா தரப்பில் விளக்கப்பட்டது. விவரங்களை விசாரித்து தெரிவிக்குமாறு அதிமுக தலைமையும் கேட்டுக்கொண்டுள்ளது. இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வியூகங்களை திமுகவுக்கு உளவு சொல்வது யார் என மத்திய உளவுத்துறை வாயிலாக பாரதிய ஜனதா மேலிடம் கண்காணித்து வருகிறது என பாரதிய ஜனதா வட்டாரங்கள் தெரிவித்தன.